நல்லா இருந்துச்சு, எல்லாம் புதுசாக இருந்துச்சு. அதாவது 2 கனவுள்ள ஒரு இளைஞர்கள் வந்து வேறு ஒரு இடத்துக்கு மொழி தெரியாத இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க எப்படி சர்வை பண்ணி வராங்கன்றது. படத்தில் ஒரு கேரக்டர் வருது, செம்ம சிரிப்பாக இருக்குது. அதுதான் படத்தை தூக்கி விட்ருக்குன்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு, படம் நல்லாயிருக்கு. படம் வந்து 70-30% தமிழ் இருக்கும், 70% மலையாளம். எல்லாமே புரியும், தமிழ் ஆடியன்ஸை பார்க்கலாம். ஜிகர்தண்டா மாதிரின்னு சொல்ல முடியாது, பட் ரிசம்பிளன்ஸ் இருக்குது ஜிகர்தண்டா மாதிரி. பட் சினிமா பேஸ்டான கதை தான், கடைசி வரைக்குமே சினிமா தான். படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, லேக் இல்லை. ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப பெருசு, பட் இருந்தாலும் ஓரளவுக்கு ஓகே, நல்லாயிருக்கு. ப்ரோ இந்த படம் பார்த்தீங்கன்னா அடுத்த 100 crore மூவி கண்டிப்பாக வரும். இந்த படம் எப்படி எடுக்குன்னு இந்த படத்தை பார்த்தா தெரியும். காமெடி எல்லாம் பயங்கரமாக இருக்குது, காமெடி எமோஷனல் எல்லாமே நல்லா இருக்குது. படம் பார்த்தீங்கன்னா லென்த்து போகிறதே தெரியாது. நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணாமல் படம் பார்க்கலாம் வந்தால். ஓகே ப்ரோ. தமிழ் கொஞ்சம் வரும், பட் எல்லாமே மலையாளம் தான். அந்த மலையாளம் புரிஞ்சவங்களுக்கு இந்த படம் புரியும். ஆனால் நான் வந்து மொபைலில் 3 மணி நேரம் கையிலே மொபைல் எடுக்கல. படம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு, பயங்கரமாக பண்ணியிருக்கேன். பிரணவ்லால் தான் இருக்கிறதே பெஸ்ட்டு, அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக பார்க்கலாம், எவ்வளோ டைம் வேணாலும் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு, ஓவராலாக நல்லா இருந்துச்சு படம். அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் எண்டிங் வரைக்கும் காமிச்சிருந்தாங்க. நல்ல லைக் பிரேக் இருந்தாலும் விட்டு கொடுக்காம காமிச்சாங்க கடைசி வரைக்கும். அது இப்போ இந்த ஜென்ரேஷனில் இல்லை, ஸோ அது ஒரு நல்ல ஒரு மெசேஜாக இருந்துச்சு. தமிழ் கொண்டு வந்ததுனால மைட் பி எனக்கு ஒன்று கொஞ்சம் டச் ஆச்சு, ஏன்னா நம்ம தமிழ்னால. பட் படம் சூப்பராக இருந்துச்சு. ஆர்டிஸ்ட் செம்மையாக இருந்துச்சு. நிவின் பாலி கூட்டு வந்தது ஒன்று நல்லா இருந்துச்சு எண்டிங்கில். அண்ட் அவரோட மெசேஜ், அந்த பாடி ஷேமிங் அதெல்லாம் காமிச்சது நல்லா இருந்துச்சு. இல்லை ஹிருதயம் அளவுக்குலாம் இல்லை. ஸோ ஜஸ்ட் எக்ஸ்பெக்டிங் ஹிருதயம் பார்த்துட்டு வந்தாங்கனாலாம் பிடிக்காது. இட்ஸ் ஜஸ்ட் சேம் டீம் தான், பட் இட்ஸ் நாட் லைக் அவ்வளோ பெட்டர் மூவி பண்ணியிருக்கலாம். நிவின் பாலி இருக்கார், பட் இட்ஸ் லைக் மலையாளம் சினிமாவில் தேர் வாஸ் மூவி கால் ஒரு 2020 இருந்தது, ஆல் த பிக் ஸ்டார்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார், ஓவரால் ஒரு ஸ்டார் கூட்டமே இருக்குது. ஸோ ஆல் த ஒரு யங் ஆக்டர்ஸ் ஆர் இன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற எல்லா ஆக்டர்ஸும் உள்ள இருக்காங்க. ஸோ இட்ஸ் அ நைஸ் மூவி, பட் இட் குட் ஹேவ் பீன் பெட்டர். சினிமா மேக்கிங், அவர் ஃப்ரெண்ட்ஸோட சினிமா ஜேர்னி அவ்வளோதான். பட் மேக்ஸிமம் இப்போ தமிழ்நாட்டில் கேரளாவிலேருந்து ஒரு 80sலேருந்து சினிமாவுக்கு வந்திருந்தாங்கன்னா இப்படி ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸோட ஜேர்னி பார்க்கலாம். இட்ஸ் நைஸ் மூவி, பட் ஹிருதயம் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா இருக்காது. ஸோ சேம் டீம் அதே மாதிரி இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணால் இருக்காது. ஓவராலாக நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் இன்னும் எங்கேஜிங்காக என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. ஸோ பார்க்கலாம், சூப்பர் படம் தான். இல்லை செகண்ட் ஹாஃப் மட்டும் வராரு. ஸோ இல்லை அப்படி எதுவும் சொல்லலை. என்னது? சூப்பராக நினச்சிருக்காங்க, எல்லாருமே சூப்பராக செஞ்சுருக்காங்க. லேக் அப்படி எதுவும் இல்லை, பார்க்கலாம். படம் சின்ன இது இருந்தாலும் படம் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் படம். இப்போ நம்ம ஓல்டு மெட்ராஸை நம்ம காட்டியிருக்காங்க, அந்த காலத்தில் இருந்த சினிமா எப்படி இருந்ததுன்னு காட்டியிருக்காங்க. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் படம். எல்லோரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க பெர்ஃபார்மன்ஸாக. செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக வர எல்லாமே ஓவரால் குட். சவுண்ட் டெக்னிக்கலாக சவுண்டாக இருக்குது. டீட்டெயில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரி தான். லைக் எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரி வருது அப்படி தான். நல்லா இருந்தேன், எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கெல்லாம் நல்லா இருந்த மூவி. சினிமா வந்து லைக் ஒரு மூவி ஸ்டோரி, லைக் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மாதிரி ஒரு ஸ்டோரி தான். எப்படி ஒரு ஸ்ட்ரகிள் எப்படி பண்ணது, எப்படி ஓவர் கம் பண்ணி வருது, விக்டரி எப்படி இருக்குது, அது மாதிரி நல்லா இருக்கும். ஆர்டிஸ்ட் அஸ் யூஷுவல் பிரணவ், வினீத் ஸ்ரீனிவாசன், தியான் எல்லோரும் நல்லா பண்ணிகிட்ருக்கு. நல்லா இருக்கு. நிவின் போலோட என்ட்ரி வந்து கொஞ்சம் லேக்காக இருக்குது, ஆனால் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். இல்லை நல்லா கரெக்டாக போகுது எல்லாமே. நல்லா போகுது. குட், இட்ஸ் குட். ப்ரோ படம் நல்லா இருந்தது ப்ரோ. ரொம்ப என்ன சொல்கிறது, நீங்கள் ஒரு ட்ரீமோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஒரு ட்ரீம், ஒரு டைம், ஒரு இதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஸோ அதை நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். அவ்வளோதான், வேறு சிம்பிள் தான். ஹிட்டாக என்னென்னு எனக்கு சொல்ல தெரில, ஆனால் இது வந்து எனக்கு இந்த டைமில் எனக்கு ரிலேட் பண்ணுற மாதிரி இருந்தது, அவ்வளோதான். வேறு நான் ஆர்டிஸ்ட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு
லிமிட்டடான ஆர்டிஸ்ட் தான், அவங்கள சுற்றி நடக்கிற கதை தான், ஒரு ட்ரீமை நோக்கின கதை தான், அவ்வளோதான். ஒரு ஹோப். நல்லா இருந்தது. சாங்ஸு நிற்கிற மாதிரி இல்லை, ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்தது. லேக் இருந்தது பட் ஆனால் கடைசியில் ஒரு கனெக்ட் இருந்தது, அவ்வளோதான். நிவின் பாலி ஃபன் தான், ஃபுல் ஃபன். ஒரு சின்ன கேமியோ மாதிரி பண்ணியிருக்காரு, அது நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக. பார்க்கலாம், ஷூர் பார்க்கலாம். ஓவரால் ஒன் லைன் ஸ்டோரி சொல்ல போனால் ஒரு ஃபிலிம் டைரக்டரும் மியூசிக் டைரக்டரும் எப்படி சக்ஸஸ் ஆகிறாங்கன்றது தான் கதை. அதில் வந்து உங்களுக்கு அவங்க 2 பேரோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ஃபெயிலியர்ஸும் இதுவும் வந்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சக்ஸஸ் ஆகிற மாதிரி தான் எடுத்திருக்கான். கடைசி ஒரு 20 நிமிஷம் நிவின் போலி பூந்து விளையாடிட்டார். அதில் நல்லா கொஞ்சம் மைனஸ்ன்னு பார்க்க போனால் அந்த லென்த் வைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்துருக்கலாம். மற்றபடி இப்போ ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக இருக்குது சார். போர் அடிக்காமல் போகுது உங்களுக்கு. அதான் நான் இப்போ சொன்னேன், இவர் ஸ்க்ரீன் ப்ளே நம்பியே படம் எடுத்திருக்காங்க. அவர் கொண்டு போகிறதில்ல செட்டு பக்காவாக இருக்குது. கோடமாக்க செட்டு தான் போட்டிருக்காங்க, அது பக்காவாக. சென்னையில் மலையாள இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்து சென்னையில் எப்படி சர்வே ஆகிறாங்கன்றது தான் கதை எடுத்திருக்காங்க. அதுதான் போர் அடிக்காமல் போகுது. ப்ளஸ்ஸுன்னா அந்த நிவின் போலி ஏரியா படத்தோட ப்ளஸ்ஸு. நெகட்டிவ்னு அப்படி சொல்ல முடியாது. அதான் அந்த டைமில் தான் இந்த ஸ்டோரியே நடக்குது. ஸோ அப்படி தான் அது பண்ண முடியும். ஓவரால் சினிமாவை பற்றி இதாக இருந்துச்சு, நல்லா இருக்குது படம். ஓவராலாக ஐ லைக்டு. ஆர்டிஸ்ட் எல்லாம் நல்லா பண்ணிருக்கு. தியான் ஸ்ரீனிவாஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு, அவங்களோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஓவரால் நல்லா இருக்கு. எனக்கு ஐ லைக் த மூவி. நிவின் போலி நல்லா இருந்துச்சு. அது நீங்கள் பாருங்கள், நல்ல படம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. செகண்ட் ஹாஃப் கூடுதல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஹிருதயம் லவ் ஸ்டோரி. இது லவ் ஸ்டோரி அல்ல, இது ஃப்ரெண்ட்ஷிப் மூவி. ஃப்ரெண்ட்ஷிப் பிட்வீன் 2 people. அது அவங்களோட ஜேர்னி தான் இந்த மூவி. அது தெரியல ப்ரோ, எனக்கே கனெக்ட் ஆகிடுச்சு. அது தியேட்டர்ஸ் எல்லாம் கிளாப்ஸ் இருந்துச்சு. ஆனால் படம் பார்த்துட்டு தான் அவங்க டிசைட் பண்ணணும்.